ஓம் அசதோமா சத்மய தமசோமா ஜோதிர்கம் மிருத்யோர்மா அமிர்தம் யம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். மேம், எனக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ நம்மளும் ஒரு பார்ட் ஆஃப் த நேச்சர் தான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இந்த பசி, அப்புறம் இந்த ரெஸ்ட் ரூம் போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் டிலே இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஹார்மோனல் சேஞ்சும் வந்து அதுவும் ஒரு பார்ட் தான். நான் பார்த்த வரைக்கும் அது வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன் மற்ற இது டிலே ஆகுது, இது மட்டும் கரெக்டா இருக்குது அப்படின்றது எனக்கு கொஸ்டினா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் மேபி இல்லாம கூட இருக்கலாம். ஸோ எனக்கு அதுக்கான, அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, யூரினேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாம போயிடுறாங்க, கரெக்டா? ஆனா இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் மாத்திரம் கரெக்டா வருது, கரெக்ட்டுங்களா? இதானே உங்க கேள்வி? எஸ் மேம். ஓகே, சரி. ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்றது வந்து பிசியோலாஜிக்கல். பிசியோலாஜிக்கல்னா உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்ல வர்ற சேஞ்சஸ், அதாவது ஆர்கானிக்கா அது நடக்க வேண்டிய விஷயம். யூரினேஷன் அண்ட் பாத்ரூம், டு பாத்ரூம் பாஸ் பண்றது, இட் இஸ் ஆல்சோ ஆர்கானிக். அவங்களால அது சென்சரி ப்ராசஸிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால அவங்களால அதை இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. சென்சரி ப்ராசஸிங்னால வர்ற பிரச்சனை. ஆனா அவங்களுக்கு யூரினேஷன் எல்லாம் கரெக்ட் டயத்துக்கு கரெக்டா அது போயிடுது. அவங்களால அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டாய்லெட்டுக்கு மட்டும்தான் போக முடியுது. இது உங்களுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இந்த ஆன்சர்ல இருந்து? இது சாட்டிஸ்ஃபைட் மேம். ஆனா ஹார்மோனல் சேஞ்சஸ் இம்பேலன்ஸ்டாவும் குழந்தைங்க இருக்காங்களா? யூரினேஷன் வந்து தெரியாத குழந்தைங்க மாதிரி ஹார்மோனியல் சேஞ்சஸும் தெரியாத குழந்தைங்களும் இருக்காங்களா? இருக்காங்க. It is an involuntary thing. Everybody does not recognize hormonal changes. It comes as a mood swing. இப்போ இன்னொருத்தருக்கு அது ஒருத்தருக்கு வந்ததுன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ், அதுக்கு சிம்டம்ஸ் இருக்குது. அந்த சிம்டம்ஸ் வர்றதுனால இட் வில் ஹாவ் அ டிஃபரன்ஸ், அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள என்ன நடக்குதோ அதை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது, ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியாது. சிம்டம்ஸ் கிட்ட இருந்து, சிம்டம்ஸ்ல இருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த சிம்டம்ஸை ரெகக்னைஸ் பண்றதுக்கு நம்ம சில்ட்ரனுக்கு அவேர்னஸ் இல்லை அபவுட் தேர் பாடி. அதே அவங்களுக்கு சில்ட்ரனுக்கு, நம்ம சில்ட்ரனுக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல இருக்கிற அவேர்னஸ், பிசிக்கல் பாடியில இருக்கிற அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி தான். அங்க ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல அங்க வந்து மோஸ்ட்லி இருப்பாங்க, இங்க கம்மியா இருக்கிறதுனால நமக்கு இம்பேலன்ஸ் ஆகுது. பாடி அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பாடி அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி இல்லைங்களா? சில சமயம் பசி ரொம்ப ஜாஸ்தி தெரியும், இல்ல தெரியாது, பசியே தெரியாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரைட்? அண்ட் தாகம் எடுத்தாலும் தண்ணி குடிக்கிறது இல்ல, தாகம்ன்றது தெரியறது இல்ல. அது மாதிரிதான் இதுவும் ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். அவங்களால அது அவேர்னஸ் இல்ல அதுக்கு. அண்ட் அது இம்பார்ட்டன்ட் இல்ல, இட் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம அதுக்கு ஃபோக்கஸ் பண்றது இல்லை. ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு
ஃபோக்கஸ் பண்ணி அதை சொல்லி தரணும்னு இல்லை. ஏன்னா நம்மளுக்கே தெரியாது. நம்மளோட ஹார்மோன்ஸ் மார்னிங்ல வித்தியாசமா இருக்கும், மத்தியானம் வித்தியாசமா இருக்கும், நைட்டு வித்தியாசமா இருக்கும். இது தூங்கும்போது வித்தியாசமா இருக்கும், கோவப்படும் போது வித்தியாசமா இருக்கும். அதனால இது நம்மளுக்கே அது வந்து சட்டுன்னு புலப்படாது. அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் நம்ம சொல்லி கொடுக்க முடியும். Yeah, tell me. So that's my question. So there are certain things which happen on its own, like heartbeat, breathing. These are something that happens on its own. Whereas the pussy urination, where it requires action from our side, it's a challenge, right? I'm just wanting clarity on this aspect. Yes, bodily functions are functioning normally, but the response to that functions is what is having difficulty. Like for example, a child who does self-stimulation of rocking or spinning or anything related to the body function, even sexual stimulation, it is pleasurable. But a urination to go to the toilet is a job. So they have difficulty with reaching there on time. Okay. Yeah. Okay. So there is a delay in wanting to do because it is not a pleasurable activity. எங்கே நின்னு பண்ணிட்டா யாராவது கிளீன் பண்ணி விட்டு போறாங்க, பாத்ரூம் போய் பண்ணணும்னா நம்ம வேலை செய்யணும். So that could be the reason. Okay. Okay. சொல்லுங்க மேம், இது ஃபுட்பால் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசன் ஃபுட்பால் நம்ம பசங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ரீசன் வந்து என்னன்னா, ஃபுட்பால் ஆரம்பிச்சது வந்து ஒரு ராஜா, அந்த ராஜா வந்து அவர் தலையை வெட்டி அதை பால் மாதிரி வச்சு விளையாண்டதுனால தான் அந்த கேம் உருவாச்சு. ஸோ நம்ம பசங்க ஃபுட்பால் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. ஸோ எதனால, ஆனால் நான் இது வரைக்கும் ஃபுட்பால் விளையாடும்போது எனக்கு அந்த தாட் வந்ததே இல்லை. ஸோ கோல் போடணும் அப்படிதான் இருக்கு. இந்த கதை தெரிஞ்சதுக்கு அப்புறமே எனக்கு அப்படிதான் தோணுது. ஸோ நம்ம பசங்களுக்கு விளையாட வேண்டாம்னு தோணுது. இல்ல, எனக்கு விளையாடலாம் தான் தோணுது. பட் நம்ம பசங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதுக்கான ரீசன் என்ன மேம்? இதுதான் ரீசனா? ஃபுட்பால் வந்து நம்ம சைடு ஆஃப் த ஃபீட் இங்கேருந்து விளையாடாம சைடு ஆஃப் த ஃபீட்ல இருந்து விளையாடுறோம், ஹெட்ல இருந்து விளையாடுறோம், கையில பாலியே தொடாம விளையாடுறோம். கரெக்டா? அந்த ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சில்ட்ரனுக்கு. சோ ஃபுட்பால் விளையாடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன, நம்ம பிரிட்டிஷ் காலத்துல பிரிட்டிஷ்காரங்க வந்துதான் நம்மள வந்து இங்கிலீஷ திணிச்சாங்க அப்படின்னுக்கிறதுக்காக நம்ம இங்கிலீஷ் பேசாம இருக்கோமா? இங்கிலீஷ்ல தான் உரையாடுறோம், இங்கிலீஷ்ல தான் பேசுறோம். அதுக்காக இங்கிலீஷ் உரையாடாம இருக்கோமா? தாஜ்மஹல் வந்து அவன் பொண்டாட்டிக்காக கட்டி வச்சதுன்றதுக்காக போகாம இருக்கோமா? அதை வாங்கி வச்சு வந்து ஒரு மாடல் வீட்டுல வச்சு கும்பிடுறோம். பத்தியா, நான் தாஜ்மஹல் போயிட்டு வந்தேன்ட்டு. அதே கோயில் மாடல்ல விக்கிறாங்களா? இல்ல. இட்ஸ் ஓகே. சில சிம்பிள்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தோட ஆரிஜினும் போக வேண்டாம். இப்போ அந்த கேமை நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. காலுடைய முன்னாடி டோஸ்ல இருந்து விளையாடக்கூடாது.
டோஸ் வந்து தொடக்கூடாது ஃபுட்பால். சைடுல வரலாம். சைடு கால் இதுதான் காலுன்னா இந்த இந்த பாதத்தோட சைடுல இருந்து தொடணும் பால. இங்க டோஸ்ல படக்கூடாது. தலையில படலாம். இந்த ஃபோர்ஹெட்ல இருந்து படலாம். கண்ணு மூக்குல படக்கூடாது. பட் இங்க இருந்து படலாம். கையால தொடக்கூடாது. ரைட்? இதுதான் வந்து பிளேயர்ஸ் உடைய ரூல். அதுக்கப்புறம் கோல் கீப்பரோட ரூல் என்ன? அந்த பாடி பார்ட் எதை வேணா வச்சு அந்த கோல்ல போகாம தடுக்கலாம். இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஃபுட்பால். இது எல்லாமே ஸ்கில். இஸ் a good skill for our children. நல்ல ஸ்கில். ஆனா சொல்லித்தர விதத்துல சொல்லித்தரணும். அத ஜென்டிலா விளையாட பழகிக்கணும். தப்பி தவறி கூட இந்த காலோட இந்த ஃப்ரண்ட்ல அது படாம இருக்கணும். ஆமா, இப்ப சர்ச்சில் வந்து ஜீசஸ் வந்து குரூசிஃபை பண்ணினாங்க அவங்கள. அதுக்காக நம்ம சர்ச்சு போக கூடாதுன்னு சொல்றோமா? இப்ப ஃபுட்பால மாத்திரம் எங்கேயோ தலையில விளையாடினாங்கன்னு கேட்ட தெரியாத கதை, தெரிஞ்ச கதையை வச்சுட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ அதை என்ன யூஸ் பண்றோம் அதுதான் முக்கியம். அதே கிரைஸ்ட் அவர் செஞ்ச நன்மையை வச்சு நம்ம வாழறோம். அவர் செஞ்சு நம்மளுக்காக அவர் இறந்தாரு, நம்ம பாவத்துக்கு மன்னிப்பதற்காக அவர் அந்த மாதிரி ஆகப்பட்டாருன்றத ஏத்துக்கிட்டோம்ல. அதுக்காக வந்து கலீலியோ இருக்காரு. கலீலியோ ஸ்டோரி வந்து அவர் இந்த உலகம் வந்து ரவுண்டுன்னாரு, ஸ்கொயர் இல்ல ரவுண்டுன்னாரு. அவரை வந்து தூக்கல மாட்டப்பட்டவர். அவரை வந்து கவர்மெண்ட் வந்து தூக்கல மாட்டப்பட்டது. அப்ப அது வந்து அதுக்காக வந்து நம்ம பழைய காலத்து ரீடிங்ஸ் எதுவும் படிக்காம இருக்கோமா? இல்ல கலீலியோ வந்து அப்படி அவர் சொன்னதுனால அதை நம்ம ஏத்துக்காம வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? இல்ல. சோ எல்லாத்துக்கும் ஒரு ஆரிஜின் ஸ்டோரி உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு ஆரிஜின் ஸ்டோரி உண்டு. அந்த ஆரிஜின் ஸ்டோரி அப்பது ஆரிஜினோடது. அது எவல்யூஷன் ஆகி 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 இப்போ இது இப்படி நிக்குது. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாமான்ற விதத்துல பாத்தீங்கன்னா, இந்த சைட் ஆஃப் த லெக், சைட் ஆஃப் இந்த பாதம், ஃபுட் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. நல்ல மசில்ஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் விதவிதமா. அதாவது கிக் பண்றது சொல்றீங்களா மேம், இல்ல பால் டச் பண்றதே இப்படி தொடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? என்னப்பா? பால் டச் பண்றதே நம்ம அந்த ஃப்ரண்ட் லெக்ல தொடக்கூடாதுன்னு சொல்றீங்களா, இல்ல கிக் பண்ணும்போது தொடக்கூடாது? ஃபுட்பால் ரூலே அப்படிதான். அது தொட்டா ஃபவுல். ஓகே. தொட்டா ஃபுட்பால் ஃபவுல். அது முதல்ல ரூல் ஆஃப் த கேம் கத்துக்கங்க. ஆரிஜினை போய் கத்துக்கிட்டு வந்துட்டு சொல்லி கொடுக்கறதா வேணாமான்னு யோசனை பண்ணாதீங்க. ஃபுட்பால் கேம்ல அந்த கேம்னால நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கில் ஏதாவது டெவலப் ஆகுமா, மசில் ஸ்ட்ரெங்தன் ஆகுமா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு விட்டுருங்க. நீங்க இப்போ லேட்டஸ்டா ஒரு சினிமா வந்திருக்கு, அஜய் தேவ்கன் படம் மைதான். என்ன படம்? மைதான். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல 3 மணி நேரம் படம். உட்காந்தீங்கன்னா சண்டே ஓவர். பாருங்க போய் உட்காந்து. ஏன் பாருங்க, அதுல எப்படி அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்பால் அவ்வளவு அழகா காட்டியிருக்கிறோம், ஆத்தென்டிக்கா காட்டிருக்கிறோம். மீனிங் அந்த 3 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் ஃபுட்பால் தான் காட்டுவோம். அதுல ஃபுட் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரூ.
அது கரெக்டா பண்ணிருக்கிறாங்க. பாருங்க நீங்க. ஓகே மேம் ஓகே மேம். சொல்லுங்க கல்பனா. மேம் என்ன சொல்றாங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கோவம் ஜாஸ்தி வரும், அந்த அது வந்து கோவத்தை தூண்டி விடும் அப்படின்ற மாதிரி இருக்கனால நாங்க அது பக்கமே போகாததான் இருந்தோம். ஆனா இப்ப அது நல்லா இருக்கு. அது உண்மையான்றது தெரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா இது நம்ம வேகமா தட்டுறது, அந்த ஃபோர்ஸ் வர வர கோவம் வரும் அப்படின்ற மாதிரி நாங்க கேட்டிருக்கோம். அதனால வந்து அது பக்கம் போக கூடாது. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த ஸ்டோரி சொன்னாங்க. ஸ்டிமுலேட்டரியா நம்ம லைஃப்ல இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு கோவம் வர மாதிரி இருக்கு. இது ஒரு ஸ்கில். உங்களுக்கு இப்போ என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய ஒப்பீனியன் படி இத சொல்லி கொடுக்கலாம். இந்த ஸ்கில்னால மசில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஓட்டம் ஓடுறதுனால ரன்னிங் பண்ண வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால குழந்தைகள் ஓடி போயிடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? பேக்வர்ட் வாக்கிங் சொல்றீங்க. பேக்வர்ட் வாக்கிங் ரொம்ப நல்லது. மீனிங் ஃபேசிங் ஃப்ரண்ட், பட் பின்னாடி ஸ்டெப்ஸ் எடுத்து ஒரு 4 ஸ்டெப் வைக்கிறது அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு. Stimulates all kinds of nerves. Backward walking நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணிருக்கோம். நார்மலா பேக்வர்ட் வாக்கிங் நார்மலா? இல்ல நார்மலே இல்ல. ஆனா அது எக்ஸசைஸ் விதத்துல அது மாதிரி ஒரு நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேஷன் வேற ஒண்ணுமே இல்லை. 4 ஸ்டெப் பின்னாடி நடங்க. 4 ஸ்டெப் காலம்பரை எழுந்துட்டு நீங்களே உங்க ஃப்ரெஷ்னஸ் பார்க்கலாம். இப்போ நீங்க காலையில எழுந்தீங்கன்னா இப்படி கண்ணு வந்து இப்படி கசங்குங்க, காதை கசக்குங்க. Do this with me. லைட்டா அது அமுக்கவே கூடாது. கண்ணையும் காதையும் அமுக்க கூடாது. சென்ஸ்னும் லைக் நியூ பார்ன் பேபி, புது குழந்தைய போட்டு அமுக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி. இது ஒரு 15 செகண்ட்ஸ், இது ஒரு 15 செகண்ட்ஸ். இப்படி வச்சுக்கோங்க காதுல. ஸ்விஷ். Do it. Manoj, do it. ஸ்விஷ்னு சத்தம் கேட்கும். இப்படி படுங்க. கொஞ்சம் press and release. கேக்குதா? இதனால இந்த உள்ளங்கைனால, ஃபிங்கர்ஸ்ல இல்ல, உள்ளங்கைனால. சரியா? ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைங்க. சரிங்களா? இதெல்லாம் நர்வஸ் சிஸ்டம் உங்களுக்கு அவேக்கன் பண்ணும். எதுக்கு நம்ம நர்வஸ் சிஸ்டம் அவேக்கன் பண்றோம்? சம்டைம்ஸ் குழந்தைங்க இப்ப கோவமா இருக்கும்போது இல்ல ஃபைட் ஆர் ஃபிளைட் இந்த சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா டிராபிக்ல வராங்க பசங்க, வீட்டுல வந்து எப்படி வராங்க தெரியாது. ஸோ இந்த மூவ்மெண்ட்டும் போது இது பண்ணீங்கன்னா 1 மினிட் கூட ஆகாது உங்களுக்கு. பேக்வர்ட் வாக்கிங் இருக்கும்போது இட் வில் ஜஸ்ட் இந்த ஃபியூ எக்ஸசைஸ் 1 2 3 4 எக்ஸசைஸ் அவ்வளவுதான். It will just awaken your calmness. So எந்த ஆக்டிவிட்டியும் கோபம் வரக்கூடும், எந்த ஆக்டிவிட்டியும் காம கொண்டு வரக்கூடும். இதே ஆக்டிவிட்டிய ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி பண்ணீங்கன்னா தூக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். In the night you want the nervous system to calm down.
இது காலம்பரை பண்ண வேண்டிய எக்ஸசைஸ். ஸோ ஃபுட்பால் அப்படிங்கிறது ஒரு பால் விளையாட பிடிக்கிற பசங்களுக்கு ஒரு புது மாதிரியான மூவ்மெண்ட் ஆஃப் த பால். இது ஒரு புது மாதிரியான எக்ஸ்சேஞ்ச், அவ்வளவுதான். Okay, does that answer your question about football? Yes ma'am, clearer. Good. Next. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஒரு குழந்தையோட ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு குழந்தை வந்து யாராச்சும் ஒருத்தர் புதுசா கிராஸ் பண்ணி வராங்க, இல்ல இருந்தவங்களே இருந்தாலும் அந்த இடத்துலயே இருக்க மாட்டேன்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி பறந்த மாதிரி ஆயிடுறாங்க. அதாவது அவங்க ரொம்ப என்ஜாயா பண்ணிடுறதுனால பண்றது அப்படியே போயிடுது. இப்போ ஒரு விஷயம் நல்லா பண்றனாலும் அவங்களுக்கு வந்து பாராட்டினா உடனே வந்து அவங்க ஃபுல்லா அப்படியே அவுட் ஆயிடுற மாதிரி இருக்கு. டக்குன்னு திருப்பி பேக் போயிடுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதாவது நம்ம இதை எப்படி கம்மி பண்றது? பறந்து போயிடுறாங்க, பிரைஸ் பண்ணா பறந்து போயிடுறாங்க. பிரைஸ் பண்ணா அப்புறம் இன்னொரு ஒரு தேர்ட் பர்சன் உள்ள வராங்க அப்படின்றப்போ ஒரு மாதிரி திருப்பி பிரைஸ் பண்ற எஃபெக்ட் வருது. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பரபரப்பாயிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எதனால அப்படி வருது அப்படின்றது கொஸ்டினா இருக்கு. எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துப்போம். இப்போ நம்ம ஒருத்தர் நம்மள பிரைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, டீச்சர் தான் பிரைஸ் பண்றாங்கன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது மனசுக்குள்ள. அது கம்ப்ளீஷன் அவங்களுக்கு தோணுது. ஜாப் வந்து முடிஞ்சிடுச்சு, அவங்க நம்மள நல்லா பண்றோம், நல்லா பண்ணிட்டோம், முடிஞ்சிடுச்சுன்ற ஒரு மனசுல தோணுது சில்ட்ரனுக்கு. ஸோ அது முடியல அப்படின்னு நம்ம புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அதே இன்னொருத்தர் ஒரு ரூம்க்கு வரும்பொழுது எக்ஸைட்மெண்ட் இது என்னத்தினால ஆகுதுன்னா நிறைய விஷயத்தினால ஆகும். ஒண்ணு, அந்த ஆக்டிவிட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காம இருக்கலாம், இல்ல அந்த ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கலாம், இல்ல அந்த ஆக்டிவிட்டி வந்து அவங்க அந்த நேரம் பண்ண விரும்பாம இருக்கலாம். பிடிச்சிருக்கலாம், ஆனா அந்த நேரம் பண்ண விரும்பாம இருக்கலாம். வேற உடம்புல டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம் அந்த குழந்தைக்கு. இன்னொருத்தர் வந்தாங்கன்னா உடனே அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேயே பார்க்கலாம். நம்ம ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் போதோ இல்ல ஒரு ஏதாவது பண்ணும்போதோ ஒரு போன் வந்தா சில சமயம் எடுக்க மாட்டோம், சில சமயம் ஏன் எடுப்போம்? ஆஹா எஸ்கேப், வேலையில இருந்து எஸ்கேப், அத அடுப்ப அடைச்சிட்டு போய் பேசலாம், ரைட்? பேஸ்ட் வந்து பண்ணுவோமே, இப்ப என்ன அவசரம்? அது மோர் இன்ட்ரெஸ்டிங். அதேதான் லாஜிக். அடுத்த டைமென்ஷன் இதுல என்ன பாத்தீங்கன்னா, இன்னொருத்தவங்க அந்த ரூம்ல வர்றது, நம்ம சில்ட்ரன் வந்து ரொம்ப எனர்ஜி சென்சிட்டிவ். They are very much in tune to energy. ஒருத்தருடைய எனர்ஜிய அவங்க நன்றாக புரிஞ்சுக்க முடியும். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நம்ம இந்த மீட்டிங்ல பிகினிங்ல பேசினோம், இந்த அவேர்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்ப அந்த இன்னொருத்தருடைய introduction into the environment disturbs the stability of the teacher child presence. அந்த டீச்சருக்கும் அந்த குழந்தைக்கும் இருக்கிற அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, அந்த ஒரு பாண்டிங் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த இன்னொருத்தர் வரதுனால டிஸ்டர்ப் ஆகுது.
சோ அந்த டிஸ்டர்பன்ஸ் வரும்போது அந்த சில்ட்ரன் மாத்திரம் இல்ல டீச்சருடைய கான்சென்ட்ரேஷனும் போகுது. நம்ம அதை நோட்டீஸ் பண்ண மாட்டேங்கிறோம். டீச்சருடைய அட்டென்ஷனுமே வேற ஆகுது. இப்போ நீங்க ஒரு ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கண்ணை முடிக்கிங்க ஆல் ஆஃப் அஸ். கல்பனா நீங்க கண்ணை முடிக்கிங்க. மனோஜ் நீங்க எவ்வளவு சத்தம் போட முடியாம எழுந்துக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்ரீ நீயும் சத்தம் போடாம எழுந்திருக்கணும், மூவ் பண்ணணும். கல்பனா அண்ட் ஜெயஸ்ரீ ஐஸ் க்ளோஸ் பண்ணிருக்கணும். அவங்களோட மூவ்மெண்ட் ஃபீல் ஆகுதான்னு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். Okay, Jayashree and Kalpana, did you feel the movement, energy movement? புரிஞ்சுதுங்களா கல்பனா? என்னன்னா want to experience this? Manoj and Shri, you want to experience this? Please close your eyes. I cannot because Jayashree cannot move. என்னப்பா பரவாயில்ல, மனோஜ் கல்பனா உங்க பக்கத்துல தானே இருக்காங்க இல்லையா? They have gone to a different room. Okay, சரி பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். But now let me move and see if I'm able to see some difference. Yeah. மனோஜ் கண்ணை மூடிக்கிங்க. Okay. கல்பனா நீங்க மூவ் பண்ணுங்க. Shri, you close your eyes, but Jayashree, you can just turn yourself. Sitting and just turning. ஃபீல் ஆச்சு மேம். நல்லாவே ஃபீல் ஆச்சு. You can feel the difference, no? நீங்க கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம இவ்ளோ கியோட்டிக்கா இருக்கும் போது நம்மளால அந்த எனர்ஜி டிஃபரன்ஸை ஃபேஸ் பண்ண முடியுது, பண்ண முடியுது. நம்ம சில்ட்ரன் நம்மளுடைய 100 மடங்கு ஸ்மார்ட்டர் இன் திஸ். ஸோ அவங்களுக்கு அந்த வித்தியாசம் இம்மீடியட்டா தெரியும். Energy is the biggest thing around us. கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு, ஆனா அவ்வளோ இம்பாக்ட் அந்த எனர்ஜி நம்ம மேல. So Nandini, in other words, இப்ப நாம we are actually energy. Did you feel it, Srikanth? Did you feel her movement? Yes. Manoj, did you feel Kalpana's movement? Yes ma'am. So you understand நான் என்ன பேசுறேன்னு புரியுதா? Yeah. So நாமளே energy இல்ல, we ourselves are energy, right? But the question was about when a third person enters the room. When another person is in the mix. See, there is a harmony between teacher and child. ஒரு டீச்சருக்கும் ஒரு குழந்தைக்கும் ஒரு ஹார்மனி இருக்குது. எப்போ உட்காந்து ஒர்க் பண்றாங்க, அந்த குழந்தைக்கு பிடிக்குதோ இல்லையோ, வேணுமோ வேண்டாமோ அந்த டயத்துக்கு அது பண்ணணும்னு உட்கார்ந்துருக்கீங்க, ஏதோ பண்ண வைக்கணும்னு உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப அந்த ஹார்மனிய இது பிரேக் பண்ணுது. அந்த சேக்ரெட் பாண்டிங் ஹார்மனிய அந்த எனர்ஜெட்டிக் பிரசன்ஸ் பிரேக் பண்ணுது. அதுக்கு ரீசன்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். Anything else on this energy topic?
எனக்கு இது கொஞ்சம் இல்ல மேம். நான் கேட்க வந்தது இன்னும் எனக்கு இதாகல. என்னன்னா அடிக்கடி ஆகுது. இது வந்து ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்லயே நிறைய தடவை அது மாதிரி போய் போய் வராதனால எனர்ஜி லெவல் அவங்களுக்கு நிறைய இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா அதை எப்படி கம்மி பண்ணலாம்? யாரும் வரலனாலுமே வந்து அந்த எப்படி சொல்றது பாக்குறதுல இருந்து ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் நம்ம வேடிக்கை ஜாஸ்தி இருக்கிறது. ஒரு அந்த டைம்ல வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு நம்ம பண்ணாலும் பண்றாங்க. ஆனா நல்லா பண்ணிட்டாங்க அப்படி சொல்லும்போது டக்குன்னு அப்படியே ஆஃப் ஆகுது. வந்து வந்து போற மாதிரி இருக்கு. அது வந்து இந்த அட்டென்ஷன் டெபிசிட்னு சொல்லுவாங்க, ADDன்னு, அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர் அப்படின்னுவாங்க. அந்த அந்த இதுல வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் கத்துக்கிறதுக்கு. அந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் என்ன நடக்குதுன்றத வந்து அவங்களுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல நம்ம மீட்டிங் எண்ட் ஆகும். We can log in back again and we can finish the meeting at 4:30. Okay, we have another 5-10 minutes. So in the exercise பண்ணிக்கிட்டு நம்ம we'll log off and then we'll log back in. Okay, right. So இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம் நம்ம. Close your eyes. நீங்க உங்க just observe your thoughts. ஒரு 1 minute observe பண்ணுங்க. என்னென்னலாம் மனசுல ஓடுதுன்னு பாருங்க. Just observe your mind. Share. So now we come back. இப்ப நம்ம மனசு நம்ம மைண்ட நம்ம அப்சர்வ் பண்ணதுல அட்லீஸ்ட் ஒரு எவ்வளவு தாட்ஸ் ஓடி இருக்கும்? கல்பனா நீங்க சொல்லுங்க. ஓடிக்கிட்டே என்னமா சம்பந்தம் இருக்கு, என்னென்னோ ஓடுது இல்லையா? இந்த ஓடல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? Jayashree and Sri, are you with me? When you mind நீங்க அப்சர்வ் பண்ணும்போது எங்கெங்கயோ ஓடிச்சுல்ல, அப்போ வந்து எங்கெங்கெல்லாம் ஓடுறதோ அது பின்னாடியே நீங்க ஓடுனீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் குழந்தைங்க கிட்ட நடக்கிறது. இது எப்படி வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னும் பொழுது இதுக்கு சில எக்ஸசைசஸ் நான் சொல்லி தரேன். யூ கேன் டூ. சரியா? குழந்தைங்க கிட்ட வந்து breathe in. ஓம் சொல்றதோ, ஊ எனி ஊ சொல்றதோ, ஓ சொல்றதோ, பிரெத்தோடைய எக்ஸிட், பிரெத் வெளியேறதுக்கூட இண்டிகேஷன். அது நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு எந்த ஆக்டிவிட்டியும் ஆரம்பிங்க. 3 தடவை பிரீதிங் அவங்கள ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டு ஆரம்பிங்க. காலு எப்பவும் தரையில இருக்கிற மாதிரி பாருங்க. பாதம் is to be. அப்படி அவங்களோட ரொம்ப பறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காலை வந்து இந்த குதிகால் இருக்குல்ல,
அந்த குதிகால கொஞ்சம் அப்படி தூக்க வச்சு லைட்டா, அதுக்கு மேல தூக்க கூடாது, அப்படி கீழே வைக்கணும். ஹெல்ப் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த 3 திங்ஸும் பண்ணீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கிரவுண்டிங் வரும். அண்ட் அண்ட் ஒரு டச், ஒரு குழந்தைய ஒரு டச் இருக்கு இல்லைங்களா, எல்போலியோ கைலியோ, அது அதை வச்சீங்கன்னா நார்மலா உங்க எனர்ஜி காம்னஸும் கிரவுண்டிங்கும் அவங்களுக்கு வரும். 4 விஷயமும் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ட்ரை பண்றீங்களா கல்பனா? ஓகே. சோ புரிஞ்சுக்குங்க, நம்மளால அந்த ஒவ்வொரு தாட்டுக்கும் ஓட முடியாது, ஆனா அவங்க வந்து அதுக்கு பின்னாடி ஓடுறவங்க. சரியா? இப்ப நம்ம லாக் ஆஃப் பண்ணிட்டு லாகின் பண்ண போறோம். ஓகே. With the next question. Ready with the next question? Tell me. இதுவும் கொஞ்சம் ஃபுட்பால் மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த சினிமா சொல்லுவாங்க, சினிமா சாங்ஸ் வந்து பசங்க கேட்கக்கூடாது, ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு என்னோட பிலீஃப் என்னன்னா, அது எதனால சொல்றாங்கன்னா, நீங்க அந்த பாட்டு கேட்கும்போது நீங்க வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்ட் போயிடுவீங்க. இப்போ ஒரு பாட்டு கேட்கலாம், அந்த ஹீரோ ஹீரோயின் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க, ஸோ நீங்க அப்படி போறதுனால பசங்க போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன அந்த பாட்டு சினிமா பாட்டு சொல்றீங்களா? ஆமாங்க. எனக்கு வந்து நான் வந்து எம்ஜிஆர் பாட்டு, அந்த மாதிரி கருத்துள்ள பாட்டு தான் நான் நிறைய கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு பாடும்போது நான் மோஸ்ட்லி அதான் பாடுவேன். அப்படி பாடும்போது எனக்கு வந்து அந்த ஹீரோ ஹீரோயின்னு எனக்கு தோணல. எனக்கு அந்த ஒன்று லைன்ஸ் வரும், இல்லை அந்த கருத்து வந்து வரும். ஸோ எனக்கு வந்து அது தப்பா படலை. பட் கூடாது அப்படின்றப்போ எனக்கு அது கூடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ லவ் சாங்ஸ் அந்த மாதிரினா ஓகே, பட் இந்த பாட்டும் கூடாது, அவங்க அவுட் ஆஃப் த வேர்ல்ட் போயிடுவாங்கன்றப்போ எனக்கு அது கொஞ்சம் இது பாசிபிளா, உண்மையா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஸ்டின் இருக்கு. உண்மை 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 உண்மை, யுவர் ஆனர். ஓகே. என்ன கேட்டீங்கன்னா, இந்த சினிமா பாட்டெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு லாயக்கு இல்லை. இப்போ வந்து என்ன சொல்றது, இந்த இப்ப லேட்டஸ்டா ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க மனோஜ். சரி, நீங்க ஒரு எம்ஜிஆர் பாட்டே ஒண்ணு சொல்லுங்க. எம்ஜிஆர் பாட்டேவா? நான் ஆணையிட்டால் நான் ஆணையிட்டால் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க உருப்பிடுவீங்களா குழந்தைங்களுக்கு? எனக்கு தோணல, பட் அது எப்படிப்பட்ட பாட்டு? பாசிட்டிவான வேர்ட்ஸ் இல்ல, ஒரு பெல்ட் வச்சுன்னு அடிக்கிற பாட்டு. அப்படி சினிமான்றது எம்ஜிஆர் அத ஞாபகம் வந்தது. சினிமாங்கிறது வந்து ஒரு எனர்ஜி, அது வந்து உண்மை இல்ல, ரியாலிட்டி இல்ல. அது அந்த பாட்டுமே ரியாலிட்டி இல்ல. ஏதோ ஒரு சிச்சுவேஷனுக்காக, என்ஜாய்மெண்ட்காக டெவலப் பண்ண திங்ஸ். அந்த பாட்டு அமைச்ச மியூசிக் டைரக்டர் ஒரு மனநிலையில இருந்திருப்பாங்க. சில சமயம் குடிச்சிட்டு, சில சமயம் நட்ட நடு ராத்திரியில அதை கம்போஸ் பண்ணிருப்பாங்க, சில சமயம் சிகரெட் பிடிச்சுக்கிட்டு கேர்ள்ஸ் கூட இருந்துகிட்டு அந்த மாதிரி கம்போஸ் பண்ணிருக்க கூடும். அதே மாதிரி அந்த பாடி இருக்கிறவங்க, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணிருக்கிறவங்க, இதெல்லாம் வந்து ஒரு ரொம்பவே ஒரு எனர்ஜி உண்டு. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் பார்க்கிறேன், இத ஒரு நிமிஷம் ஏதாவது எக்ஸாம்பிள் முடியுமா நான் காட்டுறேன் உங்களுக்கு. नो सीरियसली तारा, ये कॉम्प्रोमाइज है कि नहीं? ऐसा मत करो, वेट करो, आएगा, कौन आएगा एक दिन, वेट करो तारा।
जाए कैसे तुम्हें रोका करूं मेरी तरफ आता हर गम फिसल जाए आँखों में तुमको இதனோட எனர்ஜி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இன்னொரு பாட்டு நான் போடுறேன். I feel peace near. I am safe here. I feel peace near. I am safe here. I feel peace near. I am safe here. So you saw the difference in the energy. தெரிஞ்சுது. நல்லா கிளியரா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏஆர் Feel ரஹ்மான் பண்ண பாட்டு தான். முடியுது. ஏஆர் ரஹ்மான் பாட்டு தான். அவ்வளோ சூப்பர் ஹிட் சாங். அதுல இருக்கிற அத்தனை இமோஷனும் இந்த இந்த பாட்டுல என்ன வார்த்தைகள், அந்த ஐ எம் சேஃப் ஹியர், ஐ ஃபீல் பீஸ் நியர், ஐ எம் சேஃப் ஹியர், வார்த்தைகள் இருக்கட்டும், ஆனா அந்த லேடிஸோட வாய்ஸ் எப்படி சூதிங்கா இருந்தது. சோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், எனர்ஜி வித்தியாசம் மேஜரா இருக்கும். So நம்ம we should not stimulate our children. ஏதோ இமேஜினரி ஃபுட்பால் கிங் விளையாடினான்ட்டு நம்ம யோசிக்க கூடாது. ரியாலிட்டியில அந்த பாட்டுல இருக்கிற எனர்ஜிஸ் வந்து ஹார்ம் பண்ணும் நம்ம சில்ட்ரன். Okay. All right. So we are So, ending 4:30. You want one more question? You have something else? அப்ப எந்த மாதிரி சாங்ஸ் கொடுக்கலாம் மேம் இந்த நம்ம பசங்களுக்கு? என்னப்பா? ஒரு 14 பிளஸ் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு என்ன மாதிரி சாங்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம் நம்ம? கேக்குதா மேம்? கேக்குது, நல்லா கேக்குது. அந்த 14 see songsன்றது இல்லாம there is a lot of music, instrumental music, vocal music, ragas, நம்ம hindustani ragas, healing ragas, piano music, violin music. violin அவ்வளோ கிடையாது. piano you can give, flute music நிறைய இருக்கு. யூடியூப்ல, ஸ்பாட்டிஃபைல எல்லாம் நிறைய இருக்குது. ஃப்ளூட், காமிங் மியூசிக்னு இருக்கும், பியானோ மியூசிக்னு இருக்கும், ஜாஸ் மியூசிக், ஜாஸ்ன்ற ஒரு ஜானர் ஆஃப் மியூசிக் இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட்ல போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோ நல்லா காமிங்கா இருக்கும். நம்ம வேலை பண்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஹிந்துஸ்தானி மியூசிக் வந்து காம்ப்ளிகேட்டட் மியூசிக் இல்லாம சிம்பிளிஃபைட், மீனிங் ராகா அதுக்குன்னு தனியா இருக்கு. இப்போ வந்து ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மியூசிக் பாடுவாங்க. அப்படி இல்லாம லெசர் நோன் ஆர்டிஸ்ட், நல்ல வாய்ஸ் வச்சுக்கிட்டு நல்லா பண்றவங்க நிறைய இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. இப்படி இந்த வித்தியாசம் பார்த்துக்கிட்டு எது உங்க குழந்தைக்கு நல்லா இருக்கும்னு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. நீங்க எனர்ஜி, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், நான்
இவங்க சொல்லிட்டாங்கன்னு நீங்க இதை கொடுக்க கூடாது. நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு இந்த பாட்டுலயே வித்தியாசம் பார்த்தீங்க. எப்படி அந்த ஹிட் சாங் ஏஆர் ரஹ்மான் சாங்கும் இந்த இன்னொரு பாட்டும் எனர்ஜி டிஃபரன்ஸ், காமிங் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டிமுலேஷன் எவ்வளோ அவாய்ட் பண்றோமோ அவ்வளோ நல்லது நம்ம குழந்தைங்க. ஓகே Okay. Is that good? So can we close the meeting now? Yes, ma'am. Prayer part. Om Asato Ma Satkamaya Tamaso Ma Mrityorma Gamaya Om Shanti Shanti Hari Om. Bye guys. Thank you. Bye-bye. Most Thank welcome. you. Have a nice evening. Bye.